உயிரி வேதியியல் என்பது உயிருள்ள அமைப்புகளை மூலக்கூறு மட்டத்தில் விளக்கும் ஒரு பாடமாகும். சிக்கலான உயிரியல் செயல்பாடுகள் எவ்வாறு 4 முக்கிய கரிம மூலக்கூறுகளின் வேதியியல் பண்புகள் மற்றும் தொடர்புகளிலிருந்து உருவாகின்றன என்பதை புரிந்துகொள்வதே இந்த தொகுதியின் முதன்மை நோக்கமாகும். உயிரி வேதியியல் என்பது வேதியியல் மற்றும் உயிரியலுக்கு இடையிலான இடைவெளியை குறைக்கிறது. இது வளர்ச்சிதை மாற்றம் மற்றும் பரம்பரை போன்ற செயல்பாடுகளை இயக்கும் சிக்கலான மூலக்கூறு இயந்திரங்களை வெளிப்படுத்துகிறது. உயிரணுச் சூழலில் அவற்றின் குறிப்பிட்ட பாத்திரங்களை நாம் விரிவாக ஆராய்வோம். இந்த மேக்ரோ மூலக்கூறுகளை புரிந்துகொள்வது ஆரோக்கியம் மற்றும் நோய்க்கான அடிப்படையை புரிந்துகொள்வதற்கு மிகவும் அவசியமாகும். புரதங்கள், லிப்பிடுகள் மற்றும் நியூக்ளிக் அமிலங்கள் உயிரணுக்களுக்குள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பது மனித உடலின் ஒட்டுமொத்த செயல்பாட்டை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. முதலில் மிகவும் பலதுறை மேக்ரோ மூலக்கூறுகளான புரதங்களை பற்றி பார்ப்போம். துல்லியமான முப்பரிமாண அமைப்புகளாக மடிக்கப்பட்ட அமினோ அமிலச் சங்கிலிகளால் ஆன புரதங்கள் உயிரணுவின் உழைப்பாளிகளாக செயல்படுகின்றன. அவற்றின் தனித்துவமான வடிவம் அவற்றின் செயல்பாட்டுடன் பிரிக்க முடியாத வகையில் நெருக்கமாக பிணைக்கப்பட்டுள்ளது. புரதங்கள் என்சைம்களாக செயல்படுகின்றன. இவை உடலில் நடக்கும் வேதியியல் எதிர்வினைகளை அதிக வேகத்துடனும் துல்லியத்துடனும் தூண்டுகின்றன. இவை செரிமானம் மற்றும் ஆற்றல் உற்பத்தி போன்ற அத்தியாவசிய உயிர் செயல்பாடுகளுக்கு மிகவும் அவசியமான வினையூக்கிகளாக செயல்பட்டு உடலை இயக்குகின்றன. புரதங்கள் திசுக்களில் கொலாஜன் போன்ற கட்டமைப்பு ஆதரவை வழங்குகின்றன. அவை ஹீமோகுளோபின் ஆக்சிஜனை எடுத்துச் செல்வது போல உடலுக்குள் பொருட்களை கடத்துகின்றன. மேலும் உயிரணுக்களுக்கு இடையிலான தகவல் தொடர்புகளை எளிதாக்குகின்றன. ஒரு புரதத்தின் செயல்பாடு அதன் தனித்துவமான வடிவத்தை பொறுத்தே அமைகிறது. அடுத்து ஆற்றல் சேமிப்பு மற்றும் உயிரணு கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு அவசியமான ஹைட்ரோபோபிக் மூலக்கூறுகளின் மாறுபட்ட குழுவான லிப்பிடுகளை ஆராய்வோம். கொழுப்புகள் மற்றும் எண்ணெய்கள் உடலில் அடர்த்தியான மற்றும் நீண்டகால ஆற்றல் இருப்புகளாக செயல்பட்டு உடலுக்கு தேவையான சக்தியை வழங்குகின்றன. மிக முக்கியமாக பாஸ்போலிப்பிடுகள் அனைத்து உயிரியல் சவ்வுகளின் முதன்மை கூறுகள் ஆகும். நீர் விரும்பும் தலை மற்றும் நீர் வெறுக்கும் வால் கொண்ட அவற்றின் தனித்துவமான அமைப்பு தண்ணீரில் தன்னிச்சையாக ஒரு இரு அடுக்கை உருவாக்குகிறது. இது உயிரணுவின் உள் பெட்டிகளை பாதுகாக்கும் ஒரு தடையாக அமைகிறது. இறுதியாக மரபணு தகவல்களின் பாதுகாவலர்களான நியூக்ளிக் அமிலங்கள் DNA மற்றும் RNA பற்றி பார்ப்போம். DNA என்பது ஒரு உயிரினத்தின் முழுமையான மரபணு வரைபடத்தை சேமிக்கும் ஒரு இரட்டை ஹெலிக்ஸ் ஆகும். இந்த தகவல் அதன் நியூக்ளியோடைடு தளங்களின் வரிசையில் மிகவும் பாதுகாப்பாக குறியிடப்பட்டுள்ளது. RNA பல முக்கிய பாத்திரங்களை வகிக்கிறது. குறிப்பாக DNAவிலிருந்து உயிரணுவின் புரதத் தொகுப்பு இயந்திரங்களுக்கு மரபணு தகவல்களை மாற்றும் ஒரு தூதராக செயல்படுகிறது. DNAவிலிருந்து RNA வழியாக புரதத்திற்கு தகவல் பாய்வது என்பது நவீன மூலக்கூறு உயிரியலின் ஒரு மையக் கொள்கையாகும். சுருக்கமாக, உயிரி வேதியியல் ஆய்வு என்பது வாழ்க்கை என்பது வேதிப்பொருட்களின் சீரற்ற தொகுப்பு அல்ல, மாறாக மூலக்கூறு தொடர்புகளின் மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட அமைப்பு என்பதை நிரூபிக்கிறது. புரதங்கள், லிப்பிடுகள் மற்றும் நியூக்ளிக் அமிலங்கள் அனைத்தும் ஒரு ஒருங்கிணைந்த அமைப்பாக செயல்படுகின்றன. புரதங்களின் செயல்பாடுகள், லிப்பிடுகளின் பாதுகாப்பு மற்றும் நியூக்ளிக் அமிலங்களின் தகவல் மேலாண்மை ஆகிய இணைந்து செயல்படுகின்றன. இந்த மூலக்கூறு கொள்கைகளை பற்றிய விரிவான புரிதல் மருத்துவம், உயிரி தொழில்நுட்பம் மற்றும் அனைத்து உயிர் அறிவியலின் எதிர்கால முன்னேற்றங்களுக்கும் மிக முக்கியமான அடிப்படையாகும்.